பள்ளி திறக்கும் முதல் நாள். இந்த வருஷம் நான் மாறணும். ஜூன் மாதம் காலை 6 மணி. விக்ரம், எழுந்திரு, இன்று ஸ்கூல் ரீஓப்பன் என்று அம்மா மெதுவாக அழைத்தார். விக்ரம் கண்களை மெதுவாக திறந்தான். பெட் மேல் நீட்லி ஃபோல்ட் பண்ணிய புதிய யூனிஃபார்ம், அருகில் புதிய ஷூஸ், மேசை மேல் புதிய புத்தகங்கள். அந்த புதிய புத்தக வாசனை முழு ரூம்லவும் இருந்தது. விக்ரம் சில நொடிகள் அமைதியாக அவற்றை பார்த்து கொண்டிருந்தான். இந்த வருடம் அவன் மனசுக்குள் மட்டும் ஒரு வேற மாதிரி ஃபீலிங் இருந்தது. கடந்த வருடம் எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் குறைவாக வந்தது. ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல டீச்சர் சொன்னது இன்னும் அவன் மனசில் இருந்தது. விக்ரம், நல்லா படிக்க முடியும், ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நாளிலிருந்து அவன் மனசுக்குள் ஒரு சின்ன வருத்தம். அப்பா எதுவும் சொல்லவில்லை, ஆனா ரிசல்ட் பேப்பர் பார்த்தபோது அப்பாவின் முகத்தில் இருந்த அந்த அமைதியான டிசப்பாயின்மெண்ட் மட்டும் விக்ரமால் மறக்க முடியவில்லை. புதிய முடிவு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் வைத்துக் கொண்டிருந்தார். விக்ரம், இந்த வருடம் நல்லா படிக்கணும், சரியா? விக்ரம் மெதுவாக தலையசைத்தான். அவன் மிரர் முன் நின்று தன்னையே பார்த்து கொண்டான். பிறகு மெதுவாக சொன்னான், இந்த வருஷம் நான் நல்லா படிக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும், அம்மா அப்பாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். பள்ளி முதல் நாள் பஸ் ஹார்ன் கேட்டது. விக்ரம் புதிய பேக் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். பஸ்ல எல்லா கிட்ஸும் எக்ஸைட்மெண்டா பேசிக் கொண்டிருந்தார்கள். டா, நான் வில்லேஜ் போயிருந்த, நான் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ண. ஸ்கூல் வந்ததும் கிளாஸ் டீச்சர் உள்ளே வந்தார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ் என்று முழு கிளாஸ் கத்தினது. டீச்சர் போர்ட்ல ஒரு சென்டென்ஸ் எழுதினார். திஸ் இயர் மை கோல். ஒவ்வொருவரும் தங்கள் கோல் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், டாக்டர் ஆகணும், இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசணும். விக்ரம் டர்ன் வந்தது. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். சில செகண்ட்ஸ் அமைதியாக இருந்தான். பிறகு கான்ஃபிடென்ஸா சொன்னான், மிஸ், இந்த வருஷம் நான் நல்லா படிக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும், அம்மா அப்பாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். முழு கிளாஸ் கிளாப் அடித்தது. டீச்சர் ஸ்மைல் பண்ணினார். வெரி குட் விக்ரம், தினமும் கொஞ்சம் முயற்சி பண்ணினா கண்டிப்பா முடியும். மாற்றம் ஆரம்பம். அந்த நாளிலிருந்து விக்ரம் ஸ்லோலி மாற ஆரம்பித்தான். ஸ்கூல் முடிந்து வந்ததும் முதலில் ஹோம்ஒர்க் முடிப்பான். டிவி டைம் குறைத்தான். டெய்லி ஒரு புதிய இங்கிலீஷ் வேர்ட் கற்றுக்கொள்வான். புரியாத சம்ஸ் வந்தால் மீண்டும் பிராக்டிஸ் பண்ணுவான். டீச்சர் கேள்வி கேட்டால் கை தூக்க ஆரம்பித்தான். முன்னாடி பிறகு படிக்கலாம் என்று சொன்னவன் இப்போ முதல்ல படிச்சிடலாம் என்று சொல்ல ஆரம்பித்தான். பெரிய நாள் ஒரு நாள் மேத்ஸ் டெஸ்ட் ரிசல்ட். டீச்சர் பேப்பர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். விக்ரம் நர்வஸா பேப்பர் வாங்கினான். 96/100. அவன் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தது. எக்ஸலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்று டீச்சர் சொன்னார். முழு கிளாஸ் கிளாப் அடித்தது. விக்ரம்பம் வீட்டுக்கு ஓடிப்போய் பேப்பரை அப்பாவிடம் கொடுத்தான். அப்பா மார்க்ஸ் பார்த்தார். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக விக்ரமின் தலையை தடவி சொன்னார், நான் உன்னை நினைச்சே ப்ரௌடாக ஃபீல் பண்றேன்டா. அந்த ஒரு வார்த்தை விக்ரமின் மனசில் பெரிய சந்தோஷமாக பதிந்தது. அந்த இரவு அவன் நோட்புக்ல முதல் பக்கத்தில் எழுதினான், ஸ்மால் ஸ்டெப்ஸ் எவ்ரி டே பிகம் பிக் சக்சஸ் ஒன் டே. அதற்கு கீழே, இந்த வருஷம் நான் முடிப்பேன். மாரல், தினமும் கொஞ்சம் முயற்சி செய்தால் ஒரு நாள் நம்ம கனவுகளை நாமே அடையலாம். சூப்பர் ஃபன் ஜிகே கொஸ்டின்ஸ் ஃபார் கிட்ஸ். 1. உலகிலேயே உயரமான விலங்கு எது? பதில், ஒட்டகச்சிவிங்கி. 2. தேன் ஏன் கெட்டுப்போகாது? பதில், அதில் பாக்டீரியா வளராது. 3. எந்த பழம் வெளியே விதை கொண்டிருக்கும்? பதில், ஸ்ட்ராபெரி. இன்னும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரீஸ், ஃபன் ஜிகே கொஸ்டின்ஸ் மற்றும் கிட்ஸ் வீடியோஸ் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.